புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் இருவரும் தலைவர்களை வணங்கி திருவெட்டூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை பொன்மனச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவருடைய கோட்டையாக விளங்கிய சட்டமன்ற தொகுதி திருவெட்டூர் சட்டமன்ற தொகுதி. இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அறிவுச்சவர் திரு மாதவரம் வி மூர்த்தி அவர்களே, உங்களுடைய இந்த தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ, உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்ற அறிவுச்சாளர் திரு குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களே மற்றும் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, இந்திய ஜனநாயக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, புரட்சி பாரத கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, புதிய நீதி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளே, பெருந்தலைவர் மக்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, தமிழ் மாநில முஸ்லிம் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே மற்றும் இந்த திரளாக குழுமிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, மீனவ நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு சட்டமன்ற தேர்தல் விரைவாக வர இருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக இந்த திருவெட்டூர் சட்டமன்றத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைந்துள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியிலே சார்பாக அதிமுக வெற்றி வேட்பாளர் அறிமுகர் திரு குப்பன் அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதேபோல இந்த திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கு நம்முடைய கழகத்தின் சார்பாக திரு மாதவரம் வி மூர்த்தி அவர்களை வேட்பாளர் அறிவித்திருக்கின்றோம். அறிவிச்சவர் திரு வி மூர்த்தி அவர்களுக்கும் அறிவிச்சவர் திரு கே குப்பன் அவர்களுக்கும் 2 லட்சத்தை வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய சின்னம் பொன்மனச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், மீனவ நண்பர்களின் சின்னம், தொழிலாளரின் சின்னம், ஏழைகளின் சின்னம், மக்களின் சின்னம், வெற்றி சின்னம். ராட்டள சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யணுமா இருவரும் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். ஸ்டாலின் 2 மாசத்துக்கு முன்பு தெரிவிச்சார். அந்த 2 மாதத்துக்கு முன்பு திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டார். பத்திரிகை வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக. எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சு வச்சுட்டு இருக்காரு, அவருக்கு எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரலன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, கூட்டணி தானாக அமைய வேண்டும். அதான் ஒரிஜினல் கூட்டணி. அப்படி அதிமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி இயற்கையான கூட்டணி. ஆனா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அடிமை கூட்டணி. அடிமை கூட்டணி தானே. ஸ்டாலின் அவர்களே, 20 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறீங்க. 20 நாட்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தீங்க. அதுவும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்குமா இருக்காதா என்று வார்த்தை போர் தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையில் வந்து கொண்டிருந்தது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநில பொறுப்பாளர் ஒரு கருத்தை சொல்றார். உடனே திமுக கட்சியை சேர்ந்த அந்த தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர் ஒரு கருத்தை சொன்னார். இப்படி 20 நாட்கள்
வார்த்தை போர் நடந்து கொண்டிருந்தது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு 20 நாட்களா பல்வேறு அந்த கட்சியில கூட்டணி கட்சிகளெல்லாம் தினந்தோறும் அழைத்து பேசி கடைசியில யாரெல்லாம் 10 வருஷம் தொடர்ந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தார்களோ அந்த கட்சிக்கெல்லாம் ஸ்டாலின் வேட்டு வச்சுட்டார், ஆப்பு வச்சுட்டார். உண்மைதானே? அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தாங்கி பிடித்த கட்சிகளுக்கு ஒரு சீட்டு குறைவு. 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் வழங்கப்பட்ட சீட்டை விட குறைவா கொடுத்துட்டாங்க. ஆனா புதுசா ஒருத்தர் போய் சேர்ந்தார். எனக்கு ஏற்கனவே ஒருத்தர் யூடியூப்ல அழகா பேசினார். விலை போகாதவரு விலை போக வச்சாங்க. 1 கோடிக்கு போறத 10 கோடிக்கு விலை ஏத்துறாங்க. அது மாதிரி நம்ம பேரை சொல்லி எவ்வளவு சீட்டு வாங்கினாலும் உங்களுக்கு தெரியும். ஆக திமுக முட்டு கொடுத்த கட்சிக்கெல்லாம் சீட்டு குறைவு. 10 ஆண்டு காலம் திமுகவுக்கு குரல் கொடுத்த கட்சிகள் எல்லாம் அங்கே போட்டியிடுகின்ற இடம் குறைத்து கொடுக்கப்பட்டது. இதுதான் திமுக உண்மை முகம் என்பதை அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு கூட்டணி கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அவர் கூட்டணி பேசிட்டு வெளியே வரும்போது பேட்டி கொடுக்கிறார். சிரித்துக் கொண்டே அழுது கொண்டே சிரிக்கிறேன், அழுது கொண்டே அவர் கொடுத்த பேட்டி தான். அப்படின்னா அந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி எதிர்பாருங்க. முரண்பட்ட கூட்டணி. மகிழ்ச்சியோட அந்த கூட்டணியில அந்த முக்கிய கட்சிகள் இல்ல. ஆக அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மகிழ்ச்சியோட நம்ம கூட்டணி கட்சியில் இருக்கின்றன. நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி. திரு ஸ்டாலின் குறிப்பிடுகிறார், அடிக்கடி தொலைக்காட்சியில் பேசுறாரு, பத்திரிகையில பேசுறாரு. தமிழ்நாட்டுக்கும் டெல்லியில் இருக்கிற என்டிஏவுக்கு தான் கூட்டணியா. தேர்தல் எங்க நடக்குது நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் நடக்குது. இதுல யார் மாநில அரசு அமைக்க வேண்டும், எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நடக்கின்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல். ஆனா ஸ்டாலினுக்கு அது கூட தெரியல. அதனாலதான் பொம்மை முதலமைச்சர் சொல்றோம். பொம்மை முதலமைச்சர் சொல்றோம். ஸ்டாலின் அவர்களே, இப்பொழுதாவது தெரிந்து கொள்ளுங்கள். மக்களுக்கு தெரிகிறது கூட, சாதாரண மக்களுக்கு தெரிகின்ற உண்மை கூட, இந்த அடிப்படை உண்மை கூட தெரியாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க தெளிவுபடுத்தி விட்டோம். எங்க கூட்டணியில் அண்ணா திமுக தான் தலைமை தாங்கும். அண்ணா திமுக தான் நம்முடைய கூட்டணிக்கு தலைமை தாங்குது. அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் என்று அறிவிக்கப்பட்டது. முதலாக நம்ம கூட்டணி அமைச்சு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் ஹோட்டல்ல நிருபர்கிட்ட பேட்டி குடிக்கின்ற பொழுது தெளிவுபடுத்தியாச்சு. ஸ்டாலினுக்கு நம்முடைய அதிமுக அரசு ஆண்டபோது குறை சொல்ல முடியல, அதிமுக ஆட்சி மீது குறை சொல்ல முடியல, அதிமுக கட்சி மீது குறை சொல்ல முடியல. அதனால நம்மை அவர்களை எதிர்த்து பேசுவதற்கு தகுதி கிடையாது. திரான தெம்பு இல்லாத கட்சி திமுக கட்சி, திமுக தலைவர். உனக்கு தெம்பு திராணி இருந்தா எங்களை பத்தி பேசுங்க, நாங்க பதில் சொல்ல தயார். நான் அடிக்கடி பேசிட்டே இருக்கிறேன், சொல்லிட்டே இருக்கிறேன். மடியில கனமில்ல, வழியில பயமில்ல ஸ்டாலின் அவர்களே. உங்களை போல டெல்லியில விமான நிலையத்துக்கு போய் விமானம் ஏறினாவே போதும். எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிட்டார், எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிட்டார். டெல்லி போனா என்னையா தப்பு? என்ன தப்புங்க? பயம், பயம். அவ்வளவு ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஊழல போய் எடப்பாடி பழனிசாமி மத்தியில் இருக்கிறது சொன்னா நமக்கு ஆபத்து வந்துவிடும் என்று அலறிக் கொண்டிருக்கின்ற காட்சியை ஸ்டாலினுடைய உணர்வு தெரியுது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியுது கூட ஸ்டாலினுக்கு தெரியல. அவரை நாட்டுடைய முதலமைச்சரான நாடு என்ன ஆகும் சிந்திச்சு பாருங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, மக்களுக்கு உண்மை புரிந்து விட்டது.
விழித்துக் கொண்டவர்கள் எல்லாம் பிழைத்துக் கொள்வார்கள். இன்றைக்கு தமிழகம் விழித்துக் கொண்டு விட்டது. திமுக என்ற ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். தமிழகம் முழுவதும் ஒலிக்கின்ற ஒரே குரல் மக்களோட திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று. அந்த அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒருமித்த கருத்தோடு மக்களோட திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். ஸ்டாலின் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவுக்கு அடிமை, எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமை. ஸ்டாலின் அவர்களே, நீங்களும் தான் கூட்டணி வச்சிருந்த 2010 1999 கூட்டணி வச்சிருந்தாங்கல்ல நாடாளுமன்றத்தில். திமுக பாரதிய ஜனதா கூட்டணி இருந்ததுல. அப்போ பாரதிய ஜனதா நல்ல கட்சி. 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி. அப்ப பாரதிய ஜனதா நல்ல கட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, அன்றைக்கும் பாரதிய ஜனதாவுக்கு இதே கொள்கை தான், இன்றைக்கும் அதே கொள்கை தான். அதில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருக்கலாம், அந்த கட்சியுடைய தலைவர்கள் மாதிரி இருக்கலாம், ஆனா பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை அப்படியே தான் இருக்குது, மாறல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சா அந்த கட்சி நல்ல கட்சி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா அந்த கட்சி மோசமான கட்சி. மக்கள் புரிந்து கொண்டார்கள். ஸ்டாலின் அவர்களே, இந்திய வரலாறுலேயே இன்றைக்கு நம்முடைய நாட்டுடைய பிரதமர் மரியாதைக்குரிய மாண்புமிகு மோடி அவர்கள் இன்றைக்கு இந்திய நாட்டை வல்லரசு நாடாக உருவாக்கி பாடுபடுகிறார். இன்றைக்கு உலக நாடுகள் இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு தன்னுடைய உழைப்பை கொடுத்து திறமையை கொடுத்து இந்திய மக்களுடைய உயர்வை நிலைநாட்டியவர். ஏன் நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுது பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது கருப்பு கொடி காட்டினீங்க, கருப்பு பலூன் விட்டுனீங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வெள்ளை கொடை பிடித்தார். வெள்ளை கொடை பிடித்த வேந்தர் இன்றைய முதலமைச்சர், ரட்டை வேட போடுகின்ற தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர். பிறகு பல்வேறு நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்து ரத்தன கம்பளம் விரிச்சு இன்றைக்கு பல மத்திய அரசு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது கலைவாணர்கள். ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, எதிர்கட்சியா இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியா வந்த ஒரு நிலைப்பாடு, இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. அண்ணா திமுக அப்படி அல்ல. தமிழ்நாடு மக்கள் பாதிக்கின்ற பொழுது அதை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. நாங்கள் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தோம். நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டம் காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு கொடுத்தது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த காலதாமதம் செய்யப்பட்டது. உடனடியாக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். நாடாளுமன்றத்தில் 22 நாட்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி. உனக்கு தில்லு திராணி இருந்தா ஒரு நாள் நாடாளுமன்றத்தில் ஒத்திவைக்க முடிஞ்சதா? இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுடைய நியாயங்களை காப்பாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு காவிரி நதிநீரை நம்பி இன்னைக்கு டெல்டா மாவட்டம் இருக்கின்றது. காவிரி நதிநீரை நம்பி 20 மாவட்ட மக்கள் குடிநீர் ஆதாரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் வந்தவுடன் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தை முடக்கி வைத்த அரசு கட்சி அண்ணா திமுக கட்சி. பிறகு பாரதிய ஜனதா அரசாங்கம் நாம் கொடுத்த அந்த கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றி கொடுத்தது. இது அண்ணா திமுக சாதனை. திமுக நீட் தேர்வை ரத்து பண்றேன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா? 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நீட்டுக்கு விதிவிலக்கு பெறப்படும் என்று சொன்னாங்க. நீட்டுக்கு விதிவிலக்கு பெறவும் சொன்னாங்களா? திரு உதயநிதி அவர்கள் நீட்டு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னாரு. நீட் விலக்கை பெற வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசாங்கத்துடைய துணை வேண்டும். அத நாடாளுமன்றத்தில் பேசுறீங்களா? நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைக்கின்ற அளவிற்கு நீங்கள் முயற்சி செஞ்சீங்களா?
இல்லையே. அந்த தெம்பு திராணி அங்க கிடையாது. இந்த முதலமைச்சருக்கு தெம்பு திராணி கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கிடையாது. இப்பொழுது என்ன சொல்றாரு? கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாதுன்னு சொல்லிட்டார். நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாதுன்னு சொன்னாரு. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி. அப்பொழுது திமுக கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற இன்றைக்கு காந்தி செல்வன் என்ற நாடாளுமன்ற மத்திய சுகாதார இணையமைச்சராக இருந்தாரு. அப்பதான் நீட்டே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தது அவர்கள் தான், எதிர்ப்பு தான் அவரு தான். எவ்வளவு வேடிக்கையா இருக்குது பாருங்க. கொண்டு வந்ததோ திமுக காங்கிரஸ், எதிர்ப்பதோ திமுக காங்கிரஸ். ஆக இப்படி சட்ட வேணும் போடுகின்ற கட்சி இந்த நாட்டுக்கு தேவைங்களா? இன்றைக்கு கடந்த தேர்தலில் வேண்டும் என்ற திட்டமிட்டு இளைஞர்களை பெற்றோர்களை ஏமாற்றி திமுக ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற ஒரு வாக்குறுதி கொடுத்துவிட்டு அவர்களை வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த முயற்சி எடுக்கல. நான் சட்டமன்றத்தில் சொல்லிட்டாரு, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்து விட்டது, அதனால எங்களால ஒண்ணு செய்ய முடியல. அத்தையா நாங்களும் சொன்னோம், உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அதை எதிர்த்து மாநில அரசு ஒண்ணு செய்ய முடியாதுன்னு நாங்களும் சொன்னோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் பொய்ய பொருந்துற மாதிரி செய்ய, பொய்ய பொருந்துற மாதிரி சொன்னா மெய்ய திருத்திருந்து முடிக்குமா? அப்படி மக்களிடத்தில் பொய்ய திருப்பி திருப்பி பேசி மாணவர்களை பெற்றோர்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு இந்த நீட் ரகசியத்தை சட்டமன்றத்தில் போட்டு உடைச்சிட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாது என்று மக்களை எப்படி ஏமாற்றுகிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நாட்டை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், நாட்டை சுரண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு குடும்பம் பிழைக்க 8 கோடி மக்களை சுரண்டுவதை அனுமதிக்க முடியுமா? இன்னைக்கு ஆட்சியா செய்யறாங்க, ஆட்சி செய்யறாங்களா? எல்லா ஊழல், எல்லா துறையிலும் ஊழல், கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், இதுதான் திமுக தாரக மந்திரம். இன்னைக்கு திரு கருணாநிதி அவர்கள் அவள் இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலின எப்படியாவது கட்சிக்கு தலைவராக்கணும் பார்த்தார். அவர் இறந்த பிறகு அதை ஆக்கிட்டார். அதே நேரத்தில் அவருடைய வாரிசார் திரு ஸ்டாலின் அவர்களை அப்பொழுது உயர்ந்த பதவிக்கு வர வேண்டும் என்று பார்த்தார். அதையும் செஞ்சு முடிச்சாங்க. இப்போ அதே வழியில் வந்த திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மகன் உதயநிதி அவர்களை முதல்ல எம்எல்ஏ ஆக்கினார், பிறகு அமைச்சராக்கினார், துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கார். திமுக கட்சிக்கு மாநில இளைஞர் செயலாளர் கொடுத்திருக்கிறார். ஆக திமுக என்பது கருணாநிதி குடும்பம், திரு கருணாநிதி குடும்பம் என்பது திமுக. ஆக பிரித்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட குடும்ப ஆட்சி நாட்டுக்கு தேவைங்களா? வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? என்ன திரு கருணாநிதி குடும்பம் ராஜ பரம்பரையா, அரச பரம்பரையா? அவரெல்லாம் ஆள வேண்டுமா? ஏன் இங்க இருக்கிறவங்க யாராவது முதலமைச்சர் வந்தா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா? கையெழுத்து போட்டா செல்லாதா? இனி தமிழகத்தில் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வரக்கூடாது. அதற்கு நடவடிக்கை தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல் என்பதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒரு குடும்பம் இப்படியே இருந்தால் சர்வாதிகாரமாக மாறிவிடும். இன்னைக்கு கொள்ளையடிக்கின்ற குடும்பத்தை ஓட ஓட இந்த தேர்தல் மூலமாக விரட்டை அடிக்கப்பட வேண்டும். இப்பொழுது ஸ்டாலினுக்கு ஓட்டு கேட்கல, அவர் முதலமைச்சராவதற்கு இந்த தேர்தலில் அவர் வாக்கு சேகரிக்கல. தன்னுடைய மகன் உதயநிதி முதலமைச்சராக வேண்டும், அதுதான் அவருடைய திட்டம். அதனால நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக வெற்றி பெறுவது 100% முடியாது. ஆனால் எப்படியாவது தில்லுமுள்ளு செஞ்சு பல கட்சிகளை ஒன்றாக இணைத்து வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வர வேண்டும் என்று திரு ஸ்டாலின் துடித்துக் கொண்டிருக்கின்றார். தன்னுடைய மகனுக்கு முடிசூட்டு விழா நடத்த வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அது ஒருபோதும் நடக்குமா? திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இனி திரு கருணாநிதி குடும்பம் இந்த நாட்டை ஆண்டா நாடு சுடுகாடாயிரும். நாட்டு மக்களை சுருண்டது போதும். இனி அந்த குடும்பத்திற்கு இடமில்லை என்பதை மக்கள் முடிவு செய்து விட்டார் என்பதை இந்த தேர்தல் மூலமாக நாட்டு மக்களுக்கு இந்த வாக்காளர் பெருமக்கள் உணர்த்துவார்கள் என்று நன்றாக மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.